கல்யாணம் முடிக்க வேணும்னு ஆசைப்படுற 80 கிட்ஸ் ஆகட்டும், 90 கிட்ஸ் ஆகட்டும், 2K கிட்ஸாக கூட இருக்கும். ஸோ உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சி நடக்க போகுதுங்கிறது உண்மை. அந்த வீட்டில் இருக்கிறவங்க எண்ணி இருக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு பயிற்சியாக வந்து குரு பயிற்சி வந்து இந்த மீனராசிக்காரர்கள் வந்து இருக்குது. இன்னொருக்கு நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணிட்டு எத்தனோ போகாத கோயில் இல்லைன்றவங்களுக்கும் குழந்தை பிராப்தி அப்படின்றது கிடைக்கிறதுக்கான கொடுப்பனை நிறைய மீனராசி வீட்டில் லவ் அப்படின்றது இருக்கும். நல்ல பிள்ளையாக கிடைக்கும், ரொம்ப நல்ல பிள்ளையாக கிடைக்கும். அதுதான் இங்கே பெரிய ப்ளஸ். Presenting sponsor தமிழ் மேட்ரிமோனி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. கடைசி ராசி என்ன அப்படின்னா மீன ராசி. ஸோ இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சாப்பிட்டு வந்து ஆரம்பிச்சிடலாம். ஓவராலாக மீன ராசிக்கு எப்படி இருக்க போகுது? மீன ராசி அன்பர்களுக்கு ராசியின் அதிபதி தான் குரு பகவான். ராசிக்கு 4ஆம் இடத்தில் அமர்ந்த குரு பகவான் தற்போது ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ராகு பகவான் அவரால் முடிஞ்ச அளவு ஒரு 1.5 வருஷம் வச்சு செஞ்சுட்டு போனார். அதுக்கடுத்து நம்முடைய சனி பகவானும் சங்கடம் இல்லாமல் ஒரு 4 வருடம் அவரால் முடிஞ்சளவு உதவி செஞ்சார். உதவினா என்னென்ன கஷ்டங்கள் என்னென்ன பிரச்சனைகளை கொடுக்கணுமோ கொடுத்தாங்க. ஸோ மீன ராசிக்காரங்களுக்கு இப்போ தான் புரியும் கூட இருந்த உண்மையான உறவுகள் யார், போலியான உறவுகள் யார், யாரெல்லாம் நம்ம நம்பி ஏமாந்தோம், யார் மேலே உயிராக காதலிச்சோமோ, யாரை ரொம்ப நேசித்தோமோ அவங்களுடைய வெளிச்சம் நமக்கு இப்போ கிடச்சிருச்சு. அவங்களுடைய உண்மை முகத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு அவங்க லைஃப்பில் படாத பாடு பட்டுட்டாங்க. ஸோ இப்போ ராசியின் அதிபதி 5ஆம் இடத்துக்கு போகிறது ஒரு அற்புதமான ஒரு மாற்றம். அவருக்கு பிடிச்ச வீட்டுக்கு போகிறார். நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அவருக்கு மிக பிடிச்ச வீட்டுக்கு போய் உச்ச வீட்டிலேருந்து ஃபஸ்ட்டு பெஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா உங்களை பார்க்க. இவ்வளோ நாட்களாக உங்களை யார் அடித்தா, எவன் அடித்தா, எதுக்கு அடித்தாங்க கூட தெரியாத நிலவுக்கு உங்களுக்கு ஒரு பதட்டம் இருந்துச்சு. இந்த ஒரு படத்தில் சொல்லிட்டு போவாங்க, நான் எதுக்குடா ஆக மாட்டேன்னு சொல்கிறா, எதுக்குடா அடித்தேன்னு சொல்லுங்கடா அப்படிம்பாங்க. ஸோ எனக்கு என்னன்னே தெரியல, நான் எல்லாருமேலேயும் அன்பு வச்சேன், ஆனால் எனக்கு நிறைய துரோகம் தான் வந்துச்சு அப்படிங்கிற நிலைமையில் போராடின உங்களுடைய வாழ்க்கையில் நிதானமான தன்மை, வெற்றி பெறக்கூடிய தன்மை, குருவுடைய பரிபூர்ண பார்வை 9ஆம் பார்வை மூலமாக உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்கள் மனசில் என்னென்ன ஆசைகள், அதாவது எப்போயுமே என்னை பொறுத்தவரை மீனராசிக்காங்க பணத்துக்கோ புகழுக்கோ பெரிய விஷயங்களாக எதிர்பார்த்ததே கிடையாது. மன நிம்மதி இருந்தால் போதியா, என் கூட இருக்கவே நல்லவனாக இருந்தால் போதியா, நான் நம்பி வந்த வாழ்க்கை, அதாவது இந்த வாழ்க்கையை நான் கல்யாண வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தேன், இவர் என்னை நல்லா வச்சுக்கிட்டா போதும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு இப்போ நிறைவேற போகுது. ஸோ அதே போல் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, சனி பகவான் டைரெக்டாக 7ஆம் இடத்தை பார்த்தார். அப்போ 7ஆம் இடத்துல பார்த்தனால சில பேருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயம் பண்ணியிருப்பாங்க, நின்றுருக்கும், எதுக்கு நின்றுச்சுன்னே தெரியாமல் இருக்கும். ஸோ இப்போ குருவோடைய பார்வை ஆட்டோமேட்டிக்காக சனி பகவான் மேலே உழுறதுனால நிச்சயிக்கப்பட்ட திருமணம் நடக்கும். திருமண வாழ்க்கையில் மனக்கசப்போடு இருக்கிறவங்களுக்கு அந்த மனக்கசப்பு விலகும். கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னா ஒரு சுய ஜாதகத்திலே வந்து பார்த்துக்கோங்க, கல்யாணம் நடக்கணும்னா அங்கே வந்து சனியும் குருவும் இயங்கணும், அப்போ தான் ஆட்டோமேட்டிக்காக கல்யாணம் நடக்கும். ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலை இப்போ பிரபஞ்சமே உங்களுக்கு குரு பகவான் மூலமாக கொடுக்காங்க. அதனால் கல்யாணம் முடிக்க வேணும்னு ஆசைப்படுற 80 கிட்ஸ் ஆகட்டும், 90 கிட்ஸ் ஆகட்டும், 2K கிட்ஸாக கூட இருக்கட்டும், ஸோ உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சி நடக்க போகுதுங்கிறது உண்மை. ஐயா கல்யாணம் முடிச்சுட்டு படாத பாடு நீங்கள் சொன்ன மாதிரி பட்டுட்டோம், இப்போ வாழ்க்கையை தொலைச்சிட்டோம், எங்களுக்கு இன்பமான வாழ்க்கை, நல்ல வாழ்க்கை, இன்னொரு வாழ்க்கை வருமா அப்படின்னா உறுதியாக அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கவங்களுக்கு 2வது திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்கிறது உண்மை. நீங்கள் எந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கீங்களோ அந்த வாழ்க்கை இனிமேல் உங்கள் கூட நிலையாக இருக்கும், சிறப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறனால லாபம் அதிகரிக்கும், வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உறுதியாக உண்டு. நீங்கள் என்ன முயற்சி எடுத்தாலும் பல தடை இருந்திருக்கும்ல, இனிமேல் வெற்றி மட்டும்தான் நிச்சயம். பேரும் புகழும் வாங்கக்கூடிய வாய்ப்பு. அதே போல் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் இடம் தான் நம்மளுடைய இன்க்ரிமெண்ட்டை குறிக்கக்கூடியது. பதவி உயர்வுக்காக காத்திருக்கின்ற நம்முடைய மீன ராசி என்பவர்களுக்கு பதவி உயர்வை கொடுத்து, பாதுகாப்பான வாழ்க்கையை கொடுத்து, மகிழ்ச்சியை நிறையா கொடுத்து, உங்களுடைய ராசியின் அதிபதியான குரு பகவானே சங்கடங்களை விலக்கி வைக்க போகிறார், சந்தோஷத்தை கொடுக்க போகிறார். ஓகே சார், உங்களுடைய கணிப்பு எப்படி இருக்குது இந்த கடைசி ராசியான மீன ராசிக்கு குரு பயிற்சி எப்படி? மீனராசி வந்து மீனராசிக்காரர்கள் அவங்க வீட்டில் இருந்தாவே அந்த வீடு வந்து சுபிட்சமாக இருக்க போகுது. இந்த குரு பயிற்சி வந்து
கண்டிப்பாக வாகனங்கள் வந்து கண்டிப்பாக வந்து வாங்குவாங்க, வீடு வாங்குவாங்க, இடம் வாங்குவாங்க. வீடு கட்டவே முடியல அப்படின்னா வீடு கட்டுவாங்க. அதாவது அந்த வீட்டில் இருக்கிறவங்க எண்ணி இருக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு பயிற்சியாக வந்து குரு பயிற்சி வந்து இந்த மீனராசிக்காரர்களுக்கு வந்து இருக்குது. மீனராசிக்காரர்கள் பொதுவாகவே நல்ல குணமுடையவர்கள். அதாவது எதையுமே எதிர்பார்க்காம நம்ம நல்லா இருந்தால் போதும் அப்படின்ற அந்த மனப்பக்குவத்தில் இருக்கிறவங்க. அவங்களுக்கு இந்த பயிற்சி வந்து அவங்க நினச்சதெல்லாம் கொடுக்கக்கூடியதாக வந்து இருக்க போகுது. பொதுவாக இந்த குரு பயிற்சி பலனில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா முதுகு சம்பந்தமான வலிகள் ஏற்படுறதுக்கும் நரம்பு சம்பந்தமான வலிகள் ஏற்படுறதுக்கும் மீனராசிக்காரர்களுக்கு வாய்ப்பு உண்டு. மற்றபடி பெரிய விதமான நோய்கள் எதுவும் இல்லாமல் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். இது ஆரம்ப நிலைகள்லேயே இதுக்கான மருத்துவம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடனடியாக வந்து தீர்வு ஏற்பட்டுரும். மற்றபடி ரொம்ப நல்லாவே இருக்குது இந்த குரு பயிற்சி. மேடம் நீங்கள் சொல்லுங்கள், குடும்பம் சார்ந்து இந்த மீனராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது? நிச்சயமா சனி வந்து அவங்களோட ராசிக்கே வந்திருக்காரு. காலச்சக்கரத்துக்கு 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லுது விரயஸ்தானத்தை குறிக்கக்கூடிய அமைப்பு. பொதுவாக வந்து இங்கே குரு அதிபதியாக இருக்காரு. இப்போ குருவினுடைய பார்வை அப்படின்றப்போ இவங்களோட 5ஆம் இடத்துல, இவங்களோட ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு உச்ச நேரத்தில் வர்றாரு. ஸோ நிறைய பேருக்கு வந்து குடும்பம் சார்ந்த விஷயத்துல இருந்த மனக்குழப்பங்கள் அகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது உண்டு. சந்தோஷமா நிறைவா இருக்கக்கூடிய நிலை அப்படின்னு இருக்கும். குழந்தை பற்றின கவலை சிந்தனைகள் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் தெளிவாகக்கூடிய நிலை. எனக்கு குழந்தைக்காக நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன், குழந்தை தானாக உருவாகணும்னு நினச்சிட்டு இருக்கேன், இன்ன வரைக்கும் நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணிட்டோம், எத்தனோ போகாத கோயில் இல்லைன்றவங்களுக்கும் குழந்தை பிராப்தி அப்படின்றது கிடைக்கிறதுக்கான கொடுப்பனை உண்டு. ஸோ முன்னோருடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கிறதுக்கான நிலை உண்டுன்னு சொல்லலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா காதல் திருமணம் கைகூடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. எப்பவுமே எதிர்மறை எண்ணங்கள் அப்படின்வாங்க இல்லையா, இந்த எதிர்மறை எண்ணங்கள் அப்படின்றத மட்டும் உங்க மாத்திண்டா போதுமானது. குரு பகவான் வந்து அந்த எதிர்மறை எண்ணத்தெல்லாம் மாற்றி விட்டுருவார். எப்பயுமே முடிஞ்சு போன விஷயத்த பழசை பற்றி ரொம்ப யோசிக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள் அதிகம். ஸோ இந்த பழசை பேசி அதனால இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு, இன்னைக்கு கரண்ட் சுச்சுவேஷன் எப்படி பழையன கழிதல் புதியன புதல்ன்ற மாதிரி பழசை மறந்துட்டு புதிய வாழ்க்கைக்கு தயாராகிறது. நிறைய பேருக்கு மேடம் சொன்ன மாதிரி 2 திருமணம் அப்படின்றது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள், 2வது திருமணத்துக்கான காத்துட்டு இருக்கவங்களுக்கு இதுக்கான கொடுப்பனைகள்லாம் வந்து புரிதலோட திருமணம் பண்ணிப்பாங்க. இந்த வரைக்கும் என்ன புரிஞ்சுக்காதவங்க புரிஞ்சுக்கிறாங்க. குடும்ப கணவன் மனைவி ஒற்றுமை அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமா அவங்களுக்குள்ள இந்த டைம் பீரியட்ல குருவினுடைய பார்வைப்படும் போது அந்த கம்யூனிகேஷன் நல்லா இருக்கும். மகிழ்ச்சிகரமான ஒரு தருணத்தை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது ஓவராலாக இருக்கு. சரி, ஓகே மேடம். உங்களுடைய கணிப்பு எப்படி இருக்குது கடைசி ராசியான மீனராசிக்கு குரு பயிற்சி? கண்டிப்பாக சார். மீனம் வந்து பாருங்கள், இப்போ 7 நாட்டு சனியினுடைய மத்தியம பகுதியில் இருக்காங்க, ஜென்ம சனியில் இருக்காங்க. கடந்த ஒரு வருஷமாக மீனம் எப்பயுமே பெரிய புத்திசாலிங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா குருனோட ராசி, அதுக்கும் மேலே சுக்கிரன் உச்சமடையக்கூடிய ராசி. லிவ் த லைஃப் டு த ஃபுல்லஸ்ட் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு எண்ணங்கள் இருக்கும். வெளியே போகணும், என்ஜாய் பண்ணணும், வாழ்க்கையில் என்ஜாய் பண்ணுறது தானப்பா, ஒரு முறை தானப்பா வாழ போகிறோம், சந்தோஷமாக வாழ்ந்துடலாம் அப்படின்ற எண்ணம் இருக்கும். அதே மாதிரி கழுவுற மீனில் நழுவுற மீனாக எதிர்நீச்சல் போட்டு வாழக்கூடியவங்க. இந்த காலகட்டம் ஏறக்குறைய ஒரு வருஷமாக எப்படி இருக்குது மனோபாவம் அவங்களுக்கு அப்படின்னா, எதிர்நீச்சல் போட்டு போட்டு தண்ணி வத்தி போச்சியா அப்படின்ற ஒரு அமைப்பு. காரணம் என்ன? ஜென்ம சனி. மற்றவங்களுக்கு மென்டாஸாக, மற்றவங்களுக்கு வெல் விஷர்ஸாக இருக்கக்கூடியவங்க இந்த காலகட்டம் என்னோட ஒரு விஷயத்தை என்னால் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக முடிவெடுக்க முடியல. ஒரு இனம் புரியாத குழப்பம் இருக்குது, இனம் புரியாத மந்த நிலை இருக்குது, எக்ஸ்ட்ரீம் ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்குது, ஸ்ட்ரெஸ் இருக்குது, ஹாலுசினேஷன்ஸ் இருக்குது, டெலியூஷன்ஸ் இருக்குது. இப்படி ஒரு விதமாக நான் குழம்பிட்டே இருக்கேன், எல்லாமே இருக்குது, பெருசாக நிம்மதி இல்லை, நிம்மதி எங்கே போய் வாங்குறதுன்னே தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு கஷ்டத்தில் இருக்காங்க. அதுக்கும் மேலே இந்த படிக்கிற குழந்தையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீட் எழுதுகிறேன், ஒரு முறை எழுதினேன், 2 முறை எழுதினேன், 3வது முறை இப்போ எழுத போகிறேன். என் கூட படித்த பிள்ளைங்களாம் வந்து கேம்பஸில் செலக்ட் ஆகிடுச்சு, என் கூட படித்த பிள்ளைங்களாம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நீங்கள் தப்பாக பண்ணிட்டீங்க, மெடிசன் தான் படிக்கணும்னு கைட் பண்ணி தப்பாக பண்ணிட்டீங்க. ஒன்று காசு இருந்து எனக்கு காசு கொடுத்தாவது சேர்த்து வச்சுருக்கணும், ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு பெற்றவங்க கிட்ட பயங்கரமாக சண்டை போட்டுறது. ஸ்ட்ரெஸ்ஸில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இன்ஸ்டா ரீலில் பார்த்துட்டே இருக்குது, பெட்ஷீட்டை போட்டுட்டு அழறது, சாப்பாடு கொடுத்தா தூக்கி போட்டுறது. இப்படி குழந்தைங்க கஷ்டப்படுறதுலாம் ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு பெருத்த ரிலீஃப் என்ன அப்படின்னா, குரு பயிற்சியாகி குருனோட 9ஆம் பார்வை சனி மேலே படுறதுனால இவங்க மீண்டும் நான் முதல்ல இருந்தபடியே நான் மீண்டும் உயிர் தெழக்கூடிய மீனம் அப்படின்னே சொல்லலாம். முதல்ல நான் எந்த அளவுக்கு புத்திசாலித்தனமாக, ரொம்ப ஸ்மார்ட்டாக, ரொம்ப ஒரு எஃபிகசியான ஒர்க்கராக, என்ன பக்காவாக நான் இருந்து அதே மாதிரி நான் திரும்பி வரப்போகிறேன். இது ஒரு பெரிய 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 ரிலீஃப். 2வது குரு பகவானை பற்றி சொல்லணும் அப்படின்னா 5ல் போய் உட்காந்துட்டுருக்கார். 5ல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது அப்படிம்பாங்க. இதை விட என்ன, இது வரைக்கும் எத்தனை பொறுப்பு எடுத்திருப்பீங்க, அத்துணை பொறுப்புலையும் எத்துணை நல்ல கர்மாக்கள் செஞ்சுருப்பீங்க, அத்துணை நல்ல கர்மாக்களுக்குமான பலன்களை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம். சூப்பரில். அதுக்கு மேலே நிறைய மீனராசி என்பவர்களுக்கு லவ் அப்படின்றது வரும். நல்ல பிள்ளைய கிடைக்குமா, ரொம்ப நல்ல பிள்ளைய கிடைக்கும், அதுதான் இங்கே பெரிய ப்ளஸ். ஆல்ரெடி லவ் பிரேக்கப் ஆயிடுச்சுங்க, திருப்பி பேட்சப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே பிள்ளையே இல்லைனா அதை விட ஒரு சூப்பரான பிள்ளை அப்படின்றது கிடைக்கும். நீங்கள் யூஜி படிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுறீங்க, இப்போ 3 வருஷமாக நீட் எழுதுன, 2 வருஷமாக காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறேன், செலக்டே ஆகலை, இந்த முறை எழுதுங்க. நிறைய பேர் செலக்ட் ஆகும், கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். அதாவது நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ஒரு எஃபிகசி, அதாவது எஃபர்ட்டை போடணும் இல்லைங்களா. நீங்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறீங்களோ அதுக்கான பலன் ரெட்டிப்பாக இருக்கும்.
நோ நீட் டு வரி அப்படின்னு சொல்லலாம். பூர்வீகம் சார்ந்து நல்ல செய்தி அப்படின்றது வரும். எப்பயோ எங்களை விட்டு போன சொந்தம் இப்போ எங்களை தேடி வருது. பூர்வீகத்தில் சொத்து பத்து வீடு வாசல் கோர்ட்டில் இருக்குது அப்படின்னா அந்த ஜட்ஜ்மெண்ட் நம்மளுக்கு ஃபேவராக வரும். அவுட் சைட் த கோர்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மத்தியஸ்தர்களை வச்சு பஞ்சாயத்து பண்ணி செட்டில் பண்ணிக்கலாமா, தாராளமாக பண்ணிக்கலாம். உங்களோட சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிட்டு பண்ணிக்கோங்க. குழந்தைங்க ரீதியாக இருந்து வந்த கடுமையான மன உளைச்சல் அப்படின்றது மாறும். இது வரைக்கும் பல முறை நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோங்க. எத்தனையோ மாடர்ன் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் பண்ணி முடிச்சிட்டோம். ஐவிஎஃப்ஏ 8 முறை பண்ணோங்க, எங்களுக்கு குழந்தையே பிறக்கல. இந்த காலகட்டம் நேச்சுரல் கன்செப்ஷனுக்கே வழியும் வாய்ப்பும் உண்டுங்க. இது எல்லாமே பெரிய ப்ளஸ். அதுக்கும் மேலே குருனோட பார்வை உங்கள் சுயஸ்தானத்தை பார்க்குது. முதல்ல இருந்த மாதிரி ரொம்ப தெளிவாகிடுவீங்க. பாக்கியஸ்தானத்தை பார்க்குது. ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுக்கான பிராப்தம். அப்பானுடைய சொல்வாக்கு செல்வாக்கு அதிகாரிக்கும். அப்பானோட சப்போர்ட் சாலிடாக கிடைக்கும். வெளிநாட்டில் போய் ஹையர் எஜுகேஷனுக்கான பிராப்தம் உண்டு. லாபஸ்தானத்தை பார்க்குறார். ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்பும் உண்டு. லாபஸ்தானத்தை பார்க்குறார். புதுசாக தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராடினரி லாபம் வரும். ஆல்ரெடி தொழில் செய்கிறவங்க நல்ல லாபம் அப்படின்றது வரும். உங்களோட மூத்த சகோதர சகோதரிகளோட சப்போர்ட் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ்னோட சப்போர்ட் கிடைக்கும். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக இருக்குது. உங்களோட முயற்சி அப்படின்றது மட்டும் மூலதனமாக போடுங்க, நல்லதே நடக்கும். ஓகே ஓகே, ரொம்ப அருமையாக மீனராசிக்கு ஓவராலாக எப்படி இருக்கும்னு ஒவ்வொருத்தர் உங்களுடைய கணிப்பை நீங்கள் சொன்னீங்க. இப்போது மந்திரம், இவங்க இந்த குரு பயிற்சியில் தினமும் எந்த மந்திரத்தை சொல்லி வந்தால் நல்லாயிருக்கும்? மீனராசி வந்து 2026 குரு பயிற்சியில் சிவனுடைய குழந்தைகள் கணபதி மந்திரங்கள் வந்து பாராயணம் பண்ணலாம். முருகனுடைய மந்திரம் சொல்லலாம். ஐயனாருடைய மந்திரம் சொல்லலாம். பாலா திரிபுர சுந்தரி மந்திரம் சொல்லலாம். கொஞ்சம் எனக்கு உக்ரமாக வேணும், எனக்கு கொஞ்சம் இருக்கிற இந்த இன்னல்களில் என்னை விட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து வீரபத்திரர் மந்திரம் வந்து சொல்லலாம். இப்போ வீரபத்திரர் மந்திரம் வந்து ஓம் சிவசக்தி புத்திரா எண்ணாயிரம் கரங்களின் வீரா அகோர வீரபத்திரா வஷ்ய 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 சிவஸ்வாக இந்த மந்திரத்தை வந்து சொல்லலாம். தினந்தோறும் சொல்லும்போது ஏதாவது நம்மளை மீறி ஒரு பய உணர்வு, நமக்கு நடக்குமோ நடக்காதோன்ற அந்த தாழ்வு நிலை அது எல்லாமே மாறிடும். அது மாறிட்டு நம்ம கூடவே அவர் எப்பவுமே வந்து இருப்பார். இருந்துட்டு நம்ம கேட்குறது எல்லாத்தையுமே வந்து கொடுக்கக்கூடிய அருள்கடாட்சத்தை நமக்கு வந்து தருவார். ஓகே, ரொம்ப சிறப்பு. மேடம், நீங்கள் சொல்லுங்கள், இந்த ராசிக்காரங்க குரு பயிற்சி அப்புறமா எந்த கோவிலுக்கெல்லாம் அடிக்கடி போயிட்டு வந்தால் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ரொம்ப ஆனந்தமாகவும் இருப்பாங்க? கண்டிப்பாக சார். பொதுவாக நம்ம இந்த பரிகாரம் எதை பேஸ் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னா, ராகு பகவான் 12ஆம் பாவம், விரயஸ்தானத்தில் ராகு. 10 ரூபாய் செலவு பண்ணணும்னு நீ பிளான் பண்ணுவ, 100 ரூபாய் செலவு பண்ணி மாட்டிப்பேன், ட்ராப் ஆகிறதுக்கு வழியும் வாய்ப்பும் உண்டு. கேது பகவான் 6ஆம் பாவம், இன்ஃபெக்ஷியஸ் டிசார்டர்ஸ் வரும், ஆரோக்கியத்தில் கவனம் தேவை, கடன் வாங்கினீங்க அப்படின்னா ட்ராப் ஆவீங்க. ஸோ இந்த 2 காம்ப்ளிகேஷன் வராமல் இருக்கிறதுக்கும், அட் த சேம் டைம் சனி பகவான் ஜென்ம சனியாக இருக்கார். குருனோட பார்வை இருக்குது. குருனோட பார்வையாகலும் குரு பகவான் அதிசாரமாக பயிற்சி ஆகும்போது அந்த காலகட்டத்தில் சனி ஆக்டிவ் ஆவார். இந்த 3 பிளானட்ஸையும் பேஸ் பண்ணி தான் இந்த பரிகாரம் சொல்கிறோம். அது என்ன பரிகாரம் அப்படின்னா, பக்கத்தில் காலபைரவர் கோயில் இருக்குது அப்படின்னா காலபைரவரை தேய்பிரை அஷ்டமி தான் வழிபாடு பண்ணணும், வளர்பிறை அஷ்டமி தான் வழிபாடு பண்ணணும் அப்படியெல்லாம் கிடையாதுங்க. தினம்தோறும் நம்ம வழிபாடு பண்ணலாம். உங்களுக்கு என்னைக்கு வந்து முடியுமோ அன்னைக்கு நீங்கள் போய் காலபைரவனை வழிபாடு பண்ணிட்டு வரீங்க அப்படின்னும் போது நிறைய நல்லது வரும். முடியும் அப்படின்னா ஒரு முறை காலபைரவனை வழிபாடு பண்ணும்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா கருப்பு உளுத்தம்பருப்பு அதை வந்து பார்த்திங்கன்னா மூட்டை கட்டி, அதை நீல கலர் வஸ்திரத்தில் மூட்டை கட்டி அதை வந்து எண்ணெய் ஊற்றி வச்சு வழிபாடு பண்ணலாம், விளக்கேற்றி வழிபாடு பண்ணலாம். இன்னொரு முறை கொள்ளு வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா பலவண்ண கலர் மல்டி கலர் துணியில் வந்து கொள்ளை வந்து மூட்டையாக கட்டி அதை வழிபாடு பண்ணலாம். இன்னொன்று எள்ளு விளக்கு வச்சு வழிபாடு பண்ணலாம். இந்த 3 விதமான வழிபாடு போகும்போது ஒவ்வொரு முறை ஒவ்வொரு விளக்கேற்றி வழிபாடு பண்ணுங்கள். அத்துணை பிளானட்ஸும் பிரீத்தி ஆவாங்க. அதுக்கும் மேலே காலபைரவனுடைய கடாட்சத்தினால நிறைய நல்லது உங்களுக்கு சாலிடாக நடக்குமா. ஓகே, சிறப்பு மேடம். ஐயா, நீங்கள் சொல்லுங்கள், இந்த ராசிக்காரங்கள் இந்த குரு பயிற்சியில் சுலபமாக அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன பரிகாரம் செஞ்சுட்டா ரொம்ப சிறப்பாக இருக்கும்? நம்மளுடைய மீன ராசிக்காரங்க இந்த குரு பயிற்சி காலங்களில் 2026 அவங்க வீட்டு பக்கத்தில் கஷ்டப்படுற ஏழைகள், அதாவது மிக கஷ்டப்படுறாங்க, சாப்பாடு கஷ்டப்படுறாங்க, சில பேர் பொருள்கள் வாங்க கஷ்டப்படுவாங்க, அப்படிங்கிறவங்கள சரியான முறையில் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு குறைந்தது 5 லிட்டர் நல்லெண்ணெய், சமையல் எண்ணெய், நல்ல எண்ணெயாக சமையல் எண்ணெயாக வாங்கி கொண்டு போய் கொடுத்து அவங்களுடைய வீட்டில் சமையல் செய்வதற்கு கொடுத்தாங்க அப்படின்னா இந்த தானம் செய்வது அவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம், அவங்களுடைய மகிழ்ச்சி ஒன்று வரும் பார்த்திங்களா, அதுவே இவங்களுடைய வாழ்க்கையில் பெரிய எழுச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது 5 லிட்டருங்கிறது நான் குரு 5ல் வரணும்னா சொல்கிறேன். ஸோ சில பேர் என்ன பண்ணலான்னா, உங்களுடைய சுய ஜாதகத்தில் லக்னத்துக்கு வந்து எத்தனாம் இடத்துல இருக்காரோ, குரு எங்கே இருக்காரோ, ஸோ அதனை நீங்கள் மையமாக வச்சு கூட சில பேருக்கு வந்து 7ஆம் இடத்துல இருக்கலாம், சில பேருக்கு 12ஆம் இடத்துல இருக்கலாம். ஸோ அதை மையமாக வச்சு கூட நீங்கள் என்ன பண்ணலாம், எண்ணெயோட அளவை கூட்டிக்கலாம்.
ஆனால் யூஸ்வலாக என்னென்னா நீங்கள் நல்ல எண்ணெய், தூய்மையான நல்ல எண்ணெய் அவங்களுக்கு சமையலுக்கு வாங்கி கொடுக்கணும். ஸோ அது உங்களுடைய உறவாக இல்லாமல் ஒரு ஆதரவற்றவங்களாக, ஒரு கஷ்டப்படுறவங்களாக இருந்தால் அப்படியே உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம், நல்ல முன்னேற்றம் இது வந்து ரெகுலராக வரும். இது சனி பகவானுக்காக. இன்னொன்று, ராகு பகவானுடைய செயல்பாடுகளை தாக்கத்தை குறைக்கிறதுக்கு உங்களுடைய வீட்டு பக்கத்தில் சாலையோரமாக இருக்கக்கூடிய நம்முடைய பிராணிகள் என்று சொல்லக்கூடிய நாய்களுக்கு உங்களுக்கு பிஸ்கட் வாங்கி போட்டு பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக ராகுவுடைய தாக்கம் உங்களுக்கு குறைஞ்சு 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 மீனராசிக்காரங்க, மீளா துயரத்தில் இருக்க மீனராசி மீண்டு வரக்கூடிய வாய்ப்பு கிரகங்கள் ரீதியாகவும் நம்ம சொல்கிற வழிபாடுகள், பரிகாரங்கள் முறைகள் வெற்றி பெறுவார்கள் என்பது உண்மை. ஓகே, சிறப்புங்கய்யா. மேடம், நீங்கள் சொல்லுங்கள், நம்மளுடைய மீனராசிக்காரங்க குரு பயிற்சிக்கு இந்த குடும்பத்தில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா என்ன செஞ்சுக்கலாம்? பொதுவாக வந்து 12ஆம் இடம், 12ஆம் இடம்ன்றது விரயம்னு சொல்கிறோம். ஸோ மோட்சம்னு சொல்லக்கூடிய அமைப்புமே நம்ம 12ஆம் இடத்தை சொல்கிறோம். ஸோ மீன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் அங்கே இருக்கார். ஸோ சனி பகவானுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, காக்கைக்கு சாதம் வைப்போம் இல்லையா? எப்பவுமே வந்து அமாவாசை இந்த மாதிரி திதி கொடுக்குறது இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, காக்கைக்கு சாதம் வைக்கும், முன்னோர்களாக நம்ம நினச்சி சாதம் வைப்போம். ஸோ அந்த மாதிரி பறவைகளுக்கு உணவளிக்கிறது, இந்த வெயில் காலமாக இருக்கிற டைமில் நீர் வைக்கிறது, இதெல்லாம் நம்ம பண்ணுறது ரொம்ப விசேஷம். இது மட்டும் இல்லாமல் இவங்க என்ன வழிபாடு எடுத்துக்கணும் அப்படின்றப்போ, இந்த குரு சனியினுடைய நிலை இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, குருவினுடைய பார்க்கக்கூடிய நிலைகள் மாறும்போது இவங்களோட வாழ்க்கையில் முன்னேற்றம்ன்றது வரும். குடும்ப ஒற்றுமை அப்படின்றப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் ஜீவசமாதி போகிறது, சித்தர்கள் ஜீவசமாதி இந்த மாதிரி இடங்களுக்கு போயிட்டு இருக்கும்போது அங்கே போய் அங்கே ஊதுபத்தி இருக்குல்ல, அது வாங்கி அங்கே கொளுத்திட்டு வர்றது. அதே மாதிரி அங்கே முடிஞ்சதுன்னா நம்ம வந்து புளியோதரை வந்து தானமாக கொடுப்போம். இதை கொடுத்துட்டு வரும்போது அவங்களோட வாழ்க்கையில் ஒற்றுமை, சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாமே கிடைக்கிறதுக்கான கொடுப்பனை அப்படிங்கிறது டெஃபினட்டாக உண்டு. ஓகே மேடம், இப்போது ஓவராலாக நம்ம 12 ராசிக்கும் பார்த்தோம். குறிப்பாக இந்த மீன ராசிக்கு என்ன மார்க் அப்படிங்கிறத சொல்லிடுங்க. எவ்வளோ சதவீதம் நல்லாயிருக்கும்? 75, 78, 78, 76, 76. ஓவராலாக 70 to 80க்குள்ளே இருக்குது. ஓகே, சூப்பர். மீனராசிக்காரர்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒவ்வொருத்தரும் அதாவது ஒவ்வொரு இதில், அதாவது ஃபேமிலிக்கு, அதுக்கப்புறம் ஹெல்த் வைஸாக இந்த மாதிரியான விஷயங்களுக்கு என்னென்ன பண்ணணும்னு டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதை உங்கள் வாழ்க்கையில் இந்த குரு பயிற்சியிலேருந்து கடைபிடிங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம பிரத்யேகமாக இந்த 4 வல்லுநர்கள் அவங்களுடைய ஒவ்வொரு இதுலேயும் நமக்காக வந்து இவ்வளோ தூரம் நம்மளுடைய நேயர்களுக்காக சொல்லியிருக்காங்க. 12 ராசிக்காரர்களுக்கான இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன மந்திரம், என்ன கோயிலுக்கு போகணும், என்ன பண்ணணும் இப்படிங்கிற எல்லாத்தையுமே இவ்வளோ கிளியராக அழகாக நமக்காக கொடுத்தாங்க. இவ்வளோ நேரம் பொறுமையாக எல்லாமே உங்களுக்காக தான் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு உங்களுடைய சார்பாக நான் நன்றி சொல்லிக்கிறேன். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும் உச்ச குரு பெயர்ச்சி உங்களுக்கு யோகத்தையும் லாபத்தையும் அள்ளித்தர, குரு பார்வையால் ஜாதக தோஷங்கள் நீங்கி சந்தோஷம் பெருக, சுபகாரிய தடைகள் அனைத்தும் விலகி சுபிட்சம் நிறைந்திட உங்களுக்காகவே உங்கள் பெயரிலேயே சங்கல்பம் செய்யப்படுகிறது. குமுதம் பக்தி ஸ்பெஷல் நடத்தும் அதிவிசேஷமான தனி சிறப்புடைய குரு பெயர்ச்சி மகா யாகம். குரு அருளால் திருவருள் பெற்றிட உடனே முன்பதிவு செய்யுங்கள். 9840909525 அல்லது 892585000556. Presenting sponsor தமிழ் மேட்ரிமோனி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.